லேண்ட் ஏரியா 4.25 சென்ட்டில் பெருசாக இருக்கிறதுனால கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 3 பெட்ரூம்ஸை பிளான் பண்ணியிருக்காங்க. பெரிய கார் பார்க்கிங் கொடுத்தது போக சைடில் தனியாக 2 வீலர்ஸை பார்க் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் விட்டுருக்கிறதும், ஷோகேஸ் ஃபெசிலிட்டிஸோட பெரிய உட்டன் பார்ட்டிசன் வால் கொடுத்துருக்கிறதும், ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டில் டாலாக உட்டன் பூஜா கேபினட் செஞ்சுருக்கிறதும், டைல்ஸ் ஒர்க்கோட தனியாக வாஷ் ஏரியா பிளான் பண்ணியிருக்கிறதும், எலிவேஷனில் நிறைய கிளே ஜாலிஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதும், சிங்கிள் ஸ்டோரி வீடாக இருந்தாலும் மேலே சின்னதாக பால்கனி செட்டப் கொடுத்துருக்குறது. இது எல்லாமே இந்த வீட்டில் ஹைலைட்ஸாக இருக்குது. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வடக்கு பார்த்த சைட். வீட்டையும் வடக்கு பார்த்தபடியே கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 4.25 சென்ட், அதாவது 1800 ஸ்கொயர் ஃபீட். சைட் 30 அடி அகலமாகவும் 60 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 1700 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே சிங்கிள் ஸ்டோரி டைப்பில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். சிங்கிள் ஸ்டோரி வீடாக இருந்தாலும் மேலே சின்னதாக ஒரு பால்கனி செட்டப் கொடுத்துருக்கிறதும், எலிவேஷனில் நிறைய கிளே ஜாலிஸும் வுட் டிசைனில் ஸ்ட்ரைப்ஸ் அண்ட் டெக்ஸ்டர் டிசைன்ஸ் கொடுத்து எலிவேஷனை சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. மெயின் என்ட்ரன்ஸ்க்கு லேசர் கட் டிசைனில் ஃபோல்டபுள் டைப்பில் பெரிய மெட்டல் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே எல் ஷேப்பில் பார்க்கிங் ஏரியா. ரைட் சைடில் 8க்கு 6 அடி சைஸில் 2 வீலர் பார்க்கிங் ஏரியா. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக நார்த் ஈஸ்ட் கார்னரில் போர் போட்டு பக்கத்தில் வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. இது கார் பார்க்கிங். சைஸ் 10க்கு 23. ஃப்ளோருக்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும் வாலுக்கு பூரா ஸ்பெஷல் பட்டியில் ஐவரி கலரில் கிராண்டாக டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டோர் அண்டு விண்டோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் கிராண்டாக கிரானைட் லே பண்ணியிருக்காங்க. வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி வடக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால். சைஸ் 16க்கு 16. வீடு முழுக்க தரைக்கு 4க்கு 2 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபைடேஸ் வச்சுருக்காங்க. கார்னரில் சிம்பிளாக ஒரு டிவி யூனிட். ஹாலில் லைட் அண்ட் வென்டிலேஷனுக்காக ஈஸ்ட் சைடில் பெரிய உட்டன் விண்டோ கொடுத்துருக்காங்க. ஹாலில் இருந்து கிச்சனை செப்பரேட் பண்ணுற விதமாக இன்பிட்வீனில் பார்த்தீங்கன்னா பெரிய உட்டன் பார்ட்டிசன் வால் செஞ்சுருக்காங்க. இதில் நிறைய செல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை ஸ்டோரேஜ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸ் வச்சு ஷோகேஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேசேஜோட ஆப்போசிட்டில், அதாவது நார்த் ஃபேஸிங்கில் பெரிய உட்டன் பூஜா கேபினெட் கொடுத்துருக்காங்க. இந்த டோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே சைடில் உள்ளே தள்ளி வைக்கிற மாதிரி ஸ்லைடிங் டைப்பில் டிசைன் பண்ணியிருக்காங்க. க்ளோஸ் பண்ணும்போது இப்படி வெளியே இழுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பேசேஜோட லெஃப்ட் சைடில், அதாவது சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சன் வித் டைனிங் ஸ்பேஸ். இதோட டோட்டல் சைஸ் 17க்கு 10. எல் ஷேப்டு டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து அதில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த உட்டன் விண்டோஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் கிராண்டாக கிரானைட் லே பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ்க்காக மேலே எல் ஷேப்பில் பெரிய லாஃப்ட் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. அது போக கீழே பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி பிளான் பண்ணி உள்ள நிறைய ஷெல்ஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது டைனிங் ஸ்பேஸ். கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேசின் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பேசேஜில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்ட்ரு ஆகிறோம்.
சைஸ் 16x10. கிச்சனில் கொடுத்துருக்குற மாதிரியே இந்த பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்டோர் ரூம் கொடுத்து உள்ள நிறைய செல்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்டீரியர்ஸ் பண்ணும்போது இதுக்கு டோர் ஃபிட் பண்ணி இதை வார்ட்ரோபாக யூஸ் பண்ணிக்கலாம். இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 8x4. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து செகண்ட் பெட்ரூம் கென்றாரோ. இது கிட்ஸ் பெட்ரூம். சைஸ் 11x8. அட்டாச்சு பாத்ரூமுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பெரிய லாஃப்ட் ஸ்டோரேஜ் பிளான் பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 8x5. வாஷ் பேசின், ஷவர், மேனோடைவேட்டர், ஹெல்த் ஃபாசட், டவல் பார், கிளாசட் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து தேர்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 16x10. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 10x4. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். மாடுலர் கிச்சன், 3 பெட்ரூம்ஸ்க்குமே வார்ட்ரோப் அண்ட் கபோர்டர் எல்லாமே கஸ்டமர் சூஸ் பண்ணுற டிசைனில் இவங்களே இன்டீரியர் ஒர்க் பண்ணி கொடுத்துருவாங்க. இது அவுட் சைட் பாத்ரூம். சைஸ் 4x6. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வாலுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. படிக்கட்டு கீழே வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்து வாலுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடையில் டீச்சர்ஸ் காலனி எடுத்து காந்தி நகரில் லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 65 lakhs. மற்ற டீடைல்ஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். எலிவேஷன் டிசைனுக்காக இந்த ஃப்ரண்ட் வாலை நல்லா உயரமாக பில்ட் பண்ணி அதில் நிறைய கிளே ஜாலிஸாக உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கெலாம் கொடுத்து ஒரு சின்ன பால்கனி ஏரியா மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. மேலே பாலிகார்பனேட் சீட் போட்டு இதை கவர் பண்ணிடலாம். இதை சின்ன பால்கனி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஹேங்கிங் கார்டன் செட்டப் இதில் கொடுத்தோம்னா பார்க்க இன்னுமே சூப்பராக இருக்கும். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.